ஹாய் ஆனந்தி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸா இல்ல வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரி கேக்குறீங்க? ரெண்டும். சோஷியல் மீடியா நான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனா பப்ளிக் ரெஸ்பான்ஸ்னா நான் வந்து அன்னைக்கு எவிக்ட் ஆகி வந்தோடனே டைரக்டா கத்திப்பாராக்கு கீழே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஓகே பீப்புள் நோட் பண்றாங்கிறது மட்டும் இருந்தது. அதை தாண்டி எனக்கு பெருசா இது இல்லை. ஆனா வீட்டுல எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, உன்னை வீட்டுல பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்டேன், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஆனந்தி தெரியாம வேற யாரோ மாதிரி தெரிஞ்சனா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய செய்கைகள்லையோ இல்லை என்னோட பேச்சுலையோ அது வந்து இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பாடா அதுதான் நமக்கு தேவை அந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அமேசிங். நீங்க வெளியே வந்ததுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ராபப்ளி நாட் டூ மச் ட்ராமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து டே 1ல இருந்து டே 63 வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருந்தேன். பெருசா ஒரு இவங்க இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, பேசாம இருந்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஆக்சுவலி இருக்குல்ல. நான் டே 1ல இருந்து டே 63 வரைக்குமே எவ்ரி டே நான் வந்து நானாவே உள்ள இருந்தேன். ஸோ ப்ராபப்ளி அது வெளில இருந்து பாக்குறதுக்கு நிறைய டிராமா இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம். இன்னொன்னு எனக்கு நிஜமாவே கத்தி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. அது இல்லாம ஒரு சில பேருக்கு என்னோட இமோஷன் கன்வே ஆகாம இருந்திருக்கலாம். சரி இவங்களுக்கு எப்படி கோவம் வராம இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ நான் ஒருவேளை ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணலையோன்னு நினைச்சிருப்பாங்க இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் நான் வந்து பேசுறது என்னோட கோவமே டிஸ்கஷன்ல தான் இருக்கும். கத்தும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியாதோ இல்ல நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளாலையும் ப்ராப்பரா சொல்ல முடியாதுன்னு நினைப்பேன். ஸோ நான் ரொம்ப சார்ஜப்பா இருக்கேன், ரொம்ப இமோஷனலா இருக்கேன்னா அந்த டயத்துல நான் பேசாம இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஹேவ் அ டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் ஒரு ஜோன்ல இருப்பேன். அது கூட ஒரு வேலை நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஹாய் ஆனந்தி, யூ ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளே இன் BB8. You deserve to be in final, but you got eliminated early. How do you feel? Do you think that deserve to get eliminated? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நம்ம ஒரு கேம் ஷோன்னு நம்ம இது பாக்குறோம் இல்லையா. ஸோ அதுல வந்து கம்ப்ளீட் ஃபேர்னஸ்னு ஒன்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஒருத்தங்களை எல்லாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து இந்த கண்டஸ்டன்ட் முன்னாடி போயிருக்கணும், இந்த கண்டஸ்டன்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்ல வந்து அன்ஷிதா வந்து போயிடுவாங்களோன்னு நாங்கள் ஒரு பயத்துல இருந்த போது திடீர்னு அன்ஷிதா இப்போ வேற மாதிரி தெரியற அளவுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் இருக்கும்போது நமக்கு அவங்கள இன்னொரு முகத்தை பார்க்க முடியுது. அவர் அங்க இருக்க நிறைய பேருக்கு இப்போ சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எங்களுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. உள்ள இருந்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சௌந்தர்யா நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்ப அவங்க செகண்ட் வீக்லேயே போயிருக்கணும் தானே அப்படின்னு கேட்டா இல்லையா, அவங்க 4 வீக்ஸ் இருக்கும்போது ஒன்று தெரிஞ்சாங்களேன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்படிதான் எனக்கு தோணுது. ப்ராபப்ளி ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போயிருந்தாலும் நீங்க இதே ஆனந்தி தான் பார்த்திருப்பீங்க. ஸோ 63 நாள்ல நான் இருந்து என்ன பண்ணணும் முத்து சொன்ன மாதிரி 100 நாள் இருந்திருந்தாலும் நான் இதான் பண்ணிருப்பேன். ஸோ அது ஃபேரா அன்ஃபேரான்னு சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச லைஃப்லயே நம்ம வந்து இது ஃபேர் அன்ஃபேர்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு கேம் ஷோ. ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ங்கிற மாதிரி ஒரு கேம்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் டைட்டில் டிசர்வ் பண்ணுவாங்கன்னு வேணா எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா யார் வின் பண்ணுவாங்கங்கிறது மக்கள் வார வாரம் அவங்க பெர்ஃபார்ம் பண்றது பொறுத்தும் அண்ட் பல விஷயங்களை பொறுத்தும் அது வந்து மாறுபடும். ஸோ அதனால எனக்கு டிசர்விங் அப்படின்னு பார்த்தா 2 பேர் வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் கேமை அவங்க எஃபர்ட் போட்டு விளையாடுறத நான் பாக்குறேன். அதுல ஒண்ணு முத்து, இன்னொன்னு வந்து ஜாக்லின். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு எப்படி இருக்கும்னா இவங்க பிளே பிடிக்குதா பிடிக்கலையா, அவங்க ஒரு பிளேயரா எனக்கு அவங்க பண்ற விஷயங்கள் பிடிக்குதா பிடிக்கலையான்னு தாண்டி டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல. அண்ட் அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, அவங்கள பத்தியோ இல்ல வந்து அவங்க பண்ற விஷயங்களை பத்தியோ பேசுறதுக்கு நிறைய இருக்கும் வீட்டுல. ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேருமே வந்து நல்லா விளையாடுறாங்க. அவங்க 2 பேரும் டிசர்விங்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு பர்சனலி அப்படி தோணுது. வெளில மக்களுக்கு எப்படி தோணுதோ, யூ கைஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த டைட்டில் போகட்டும். யாருக்கா இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? எபிசோட்ஸ் நான் பார்க்கல. ஒரு ரீல்ல வந்து ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன். அது வந்து நான் வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா வந்து ஒரு கொடை பிடிச்சி நடந்து போறாங்க. அது பார்க்கும்போது நாங்க வீட்டுல இது நடக்கும்போது ஒரு விஷயமே கிடையாது. ஆமா நாங்க கார்டன் அங்கங்க யாராவது இருப்போம், அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. பட் இது கேமரா வழியா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பவித்ராவும் ஜெஃப்ரியுமா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, யாரை பத்தி பேசுறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வெளியில இருந்து இந்த ஷோ பார்க்க வேண்டாம், எஸ்பெஷலி இந்த சீசன் எனக்கு பார்க்க வேணாம்னு தோணுச்சு.
ஏன்னா வீட்டுக்குள்ள அது வேற வைப். வீட்டுக்குள்ள எதுவுமே இதுவா அதுவாங்கிற ஒரு ஜோன் இருக்காது. அங்க ரொம்ப நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள் மாதிரியே தான் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வீட்டுக்குள்ள ஜீரோ டாக்ஸிசிட்டி, வீட்டுக்கு வெளியில தான் நிறைய டாக்ஸிசிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வீட்டுக்குள்ள வந்து இட்ஸ் a beautiful home, good people inside. பவித்ரா பத்தி சொல்லுங்க. பவித்ரா வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு பிளேயர். அண்ட் அவங்க வந்து பயங்கர நாய்ஸி கிடையாது. அவங்க எல்லா இடத்துலயும் வளவலன்னு பேச மாட்டாங்க. சம்வேர் நம்ம சொசைட்டில அந்த மாதிரியான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு லைன் சொல்லுவாங்க, இல்ல 2 லைன் சொல்லுவாங்க. அவங்க நிறைய யோசிப்பாங்க. அவங்க சொல்ற அந்த 2 லைன்ல அந்த வீக்கை சமப் பண்ணிடலாம், இல்ல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத சமப் பண்ணிடலாம். அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. நல்லா பேசுறவங்க, அது வந்து ஐதர் நிறைய பேசுறவங்களா இருக்கலாம், இல்ல லவுடா பேசுறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து மொழியில பயங்கர கண்ட்ரோலோ ஸ்ட்ரென்த் இருக்கவங்களா இருக்கலாம். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும் தான் எனக்கு தோணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா அந்த வீட்டில் டே 1ல இருந்து த வே ஷி இஸ் கான்ட்ரிபியூட்டிங், அது வெளியில நிறைய தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது நிறைய தாட்ஸ்ல தான் இருக்கு. நிறைய அவங்க ஒரு 1 லைன்ல முடிச்சிடுறாங்க. ஸோ அதுல எகெயின் நோ ட்ராமா. பட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களுடைய பேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். அண்ட் அதிகமா பேசுற எனக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி சொல்ற ஒருத்தங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாய் ஆனந்தி, நீங்கள் பிபிஓவில் என்ட்ரி ஆகும்போது டாப் 5 வரைக்கும் வருவீங்கன்னு நினச்சேன். பட் டிசப்பாயிண்டட். இன்ஃபேக்ட் மை தாட் இஸ் முத்து வெர்சஸ் ஆனந்தி. பட் 3 புள்ளி வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. இட் இஸ் முத்து வெர்சஸ் தி என்டையர் ஹவுஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா ஒருவேளை முத்து டைட்டில் வின் பண்ணாருன்னா எனக்கு கிரெடிட்ஸ் வந்து பாய்ஸ் டீமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா சம்வேர் ஆனந்தி கேர்ள்ஸ் டீம்னு இருக்கும்போது நான் சொல்ற விஷயங்களை எல்லாமே கேர்ள்ஸ் டீம் கேட்க மாட்டாங்க. அண்ட் அப்படியே கேட்டாலுமே ஆனந்தி தான் எல்லாரும் ஒரு லைன்ல கூட சொல்ல மாட்டாங்க. பட் சம்வேர் பாய்ஸ் டீம்ல எல்லாருமே முத்துக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. தே பிலீவ்ட் முத்து டு பி லீடிங் ஃபோர்ஸ்ன்னு. ஸோ அது அப்படி இருக்கும்போது அது என்டையர் ஹவுஸுக்குமே அந்த ஒரு இமேஜ் ஸ்ப்ரெட் ஆக தான் ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து முத்து ஒரு நல்ல காம்படிட்டரா இருந்தாரு. ஸோ இஃப் யூ திங்க் முத்து வெர்சஸ் ஆனந்தியா உங்களுக்கும் தோணிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஏன்னா எக்ஸாக்ட்லி எனக்கும் அப்படிதான் அந்த வீட்டில் தோணுச்சு. ஐ எம் கம்பீட்டிங் வித் முத்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா முத்துவோட கேம் பிளேவை அதிகமாக சந்தேகம் கூட யாரும் பட மாட்டாங்க. நம்ம சந்தேகப்பட்டு ஒரு லைன் சொன்னா கூட இல்லை முத்து பேசுறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஐ திங்க் இஸ் அ வெரி குட் காம்படிட்டர். டாப் 5ல வருவேன் நானும் நினைச்சேன். பட் யா அது நடக்கல. நாட் அ டிசப்பாயின்மெண்ட். பட் வீடை மிஸ் பண்றேன், தட்ஸ் ஃபார் ஷோர். அண்ட் முத்து கூட கம்பீட் பண்றதை நான் டெஃபினெட்லி மிஸ் பண்றேன். யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் முத்து அண்ட் ஜாக்லின் ஃபார் தட் மேட்டர். 2 பேருமே பயங்கர ஸ்ட்ராங். வேற யாராவது இருக்காங்களான்னு மற்றவங்க எல்லாருமே சிமிலரா இருந்தோம். அந்த வீக் கொடுக்குற டாஸ்க் நல்லா பண்ணணும், அந்த டேல வரக்கூடிய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் யார் மஞ்சரி நான் மிஸ் பண்ணிட்டேன். மஞ்சரி, ஜாக், முத்து 3 பேருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸாக தான் நான் பார்க்குறேன். பிக் பாஸ் வீட்டில் இப்போ நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணுற விஷயம்னா என்ன இருக்கும்? எனக்கு வந்து ஒரு வித்ட்ராயலே இருக்கு. அந்த இப்போ எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது எந்த கனவுமே வராது அங்கே பிக் பாஸ் வீட்டில். இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் அங்கே பிக் பாஸ்ல இருக்கிற மாதிரியே நிறைய கனவுகள்லாம் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்கே எங்கேயுமே நம்ம தனியாக இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க. சாப்பிட போகணுன்னா நீங்கள் யாராவது இருப்பாங்க. ஒன்றும் துணி துவைக்க போனா கூட நமக்கு ஒரு கம்பெனி இருக்கும், வாங்க ஒன்றா போய் துணி துவைக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது நமக்கு ரியல் லைஃப்ல அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இன்னொன்று அங்கே நம்ம ஒருத்தங்க கிட்ட உட்காந்து பேசுகிறோம்னா அங்கே யார்கிட்டையுமே ஃபோன் கிடையாதா. ஸோ எல்லாருமே 100% அங்கே இருப்போம். இங்கே வெளி உலகத்துக்கு வந்தோடனே அது நான் மிஸ் பண்ணுறேன். யாரை பார்த்தாலும் ஃபோனோடு இருக்கும்போது இதெல்லாம் இல்லாத அந்த ஒரு வீடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாமல் அங்கே ஒரு வாழ்க்கை, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு பிரச்சனையுமே காதில் விழாமல் அங்கே ஒரு 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 ஃபீலிங் ஒன்று இருந்தது. எக்ஸ்டர்னலி எதுவுமே இருக்காது. எங்களுக்கு இருந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணாமல் கொடுத்தீங்க, ஏன் எங்களுக்கு இது கிடைக்கல, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாக தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் எல்லோரும் ஒன்றா தூங்க போவோம், நாங்கள் ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்னால் யார் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு கெஸ் பண்ண முடியல. பட் ஐ விஷ் இவங்க டாப் 5ல வந்தால் நல்லா இருக்கும்னு. முத்து, ஜாக்லின், அப்புறம் மஞ்சரி, ஐயோ 3 பேர் தான் வந்திருக்கு, தீபக், அப்புறம் 5வது யார்
ஃபிஃப்த் ஒன் கெஸ் பண்ண முடியல. பட் இவங்க 4 பேர் இருந்தால் எனக்கு இது எதுவுமே கெஸ் இல்லை, 4 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. உள்ள யார் ஃபேக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேக்காக இருக்காங்க தாண்டி கம்ப்ளீட்லி ட்ரூவாக இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து ரஞ்சித் சார். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் தான் மேக்ஸிமம். மற்றவங்க யாருமே வந்து இவங்க எனக்கு சௌந்தர்யாவுமே தோணும், ஒருவேளை இதெல்லாம் ப்ரோமோக்கா இதெல்லாம் டீசர்க்கா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித் சார். இன்ன வரைக்கும் கேமை ஸ்டார்ட்டே பண்ணாமல் உள்ளே இருக்காங்கன்னா அது யார்? டெஃபினெட்லி ரஞ்சித் சார். அது அவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் அந்த கொஷனோட தான் இருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றவங்களாம் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி அது மிஸ் பண்ணதெல்லாம் கூட நான் பார்க்குறேன். பட் அவர் வந்து ஒருவேளை ஸ்டார்ட்டே பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு வீட்டில் இருக்கவங்களும் காரணம். அது இல்லாமலே வந்து சார் யுவர் ஆசம் யுவர் த பாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஐ திங்க் அதனாலையும் கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்காக இருக்கும்? எனக்கு இந்த வீட்டில் கொடுக்குற ரோல் பிளே எல்லாமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல நம்ம கிட்ட யாருமே அதை பண்ண போறது இல்லை. அது இந்த ஸ்கூல் வீட்லயே நம்ம வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்காது. நம்ம நடிக்கிறதுக்குன்னு போனா கூட நமக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கும், இந்த ரோல் ஒரு டிஃபைன்ட் ஒரு விஷயம் இருக்கும். இதுல அப்படி இருக்காது. காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் நம்மளா யோசிச்சு அந்த ரோல் என்ன பிளே பண்றோமோ அப்படிதான் இருக்கும். எனக்கு அந்த வகையில ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரோல் ஸ்வாப் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது ராஜா ராணி டாஸ்க் பிடிச்சிருந்தது. இது அப்புறம் ஹோட்டல் டாஸ்க் பிடிச்சிருந்தது. அது எல்லாமே வந்து வேற வேற கேரக்டர்ஸா வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். நம்ம தனியா ஒரு ஜோன்ல யோசிச்சுட்டு இருப்போம், இன்னொருத்தவங்க இருப்பாங்க அங்க, ஒரு மாதிரி அந்த ஹவுஸே வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த வீக்லி டாஸ்க் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அங்க உள்ள இருக்கும் போதே யாராவது கேட்டா சொல்ல, வெளில போனா டெஃபினெட்லி நான் இதை மிஸ் பண்ணுவேன், இந்த ரோல் பிளே எல்லாமே அந்த மாதிரி இருக்காது. ஐ திங்க் இந்த ஒர்க்கர்ஸ் வெர்சஸ் லேபரர்ஸ் இந்த அந்த டாஸ்க் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அது பார்க்கும்போது இருந்துச்சா உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்றது வந்து இந்த மாதிரி வீக்லி டாஸ்க். அமேசிங். நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் பத்தி எப்படி இருக்கு, என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து எனக்கு டே அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்து லாஸ்ட் வீக்கெண்ட் நான் இருந்த வரைக்குமே எனக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வெளியில எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது அவர் கேட்க வேண்டிய விஷயத்த கேட்கிறாரு. ஒரு சில டைம் நமக்கு தோணும் தான், ஐயோ இந்த விஷயம் அவர் கேட்டிருக்கலாமே, இதை பத்தி அவர் கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பட் அப்பவுமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வந்ததுன்னா, நமக்கு உள்ள நடக்கிற விஷயத்த வெளியில எப்படி பாக்குறாங்க அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு எனக்கு தோணும். எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கூட அவர் வந்து நீங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஹர்ட் ஆகல. அது வந்து அப்புறம் வேற என்னதான் சொல்றதுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இந்த அவர் சொன்ன ஷோல உங்களை உட்காருங்கன்னு சொல்றது வந்து பீப்புள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள இருக்கிற எனக்கு எல்லா வீக்கெண்டுமே எங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேக்கு நீங்க எடுக்கணும் நான் வந்து யோசிக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு 10 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்பாம அதுல நமக்கு நிஜமாவே இப்படி தோணுதா அப்படின்னு யோசிச்சு ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்றதோ இல்ல ஓட் பண்றதோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணும். நீங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் எனக்கு எப்பவுமே தோணும், ஒருத்தங்க நம்மளை பிடிக்காம இருக்கணும், சரி ஒருத்தங்களுக்கு நம்மளை நல்லா பிடிக்கணும்னா நம்ம வாயை திறக்காம இருந்து அழகா கியூட்டா சொன்னபடி கேட்டு அந்த மாதிரி இருந்தாலே பீப்புள்ஸ் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு தெரியும். பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணோம், அது வந்து நம்ம வாயை திறந்து நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு கேமா இருக்கலாம், இல்ல வந்து ரியல் லைஃப்லயா இருக்கலாம். நம்ம என்ன ஃபீல் பண்றோங்கிறத வெளில சொல்லும் போது எல்லாருக்குமே நம்ம பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுல பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு அதுக்கு எகென்ஸ்டா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒப்பீனியன் எல்லாருக்குமே ஒத்து போற ஒப்பீனியனா இருக்காது. ஸோ அந்த வகையில நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ஸை புரிஞ்சுப்பாங்களா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை புரிஞ்சுப்பாங்களா எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் 63 days அதுல வந்து ஒரு 3 வாரம் நான் வந்து சேவ் ஆயிருந்தேன். அப்போ அந்த ஒவ்வொரு தடவையும் சேவ் ஆகும் போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அப்போ நான் சொல்ற விஷயங்கள் யாருக்கோ போய் சேர்ந்துருக்கு, இது அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான், எல்லாருக்கும் வந்து ஒத்துக்க முடியாத விஷயங்கள் தான், அது ஒரு சில விஷயங்களுக்கு கசப்பாகவும் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூர்டான ஆடியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். பிக் பாஸ் மாதிரியான வீட்டில் ஏன்னா அவ்வளோ கத்துவாங்க, சண்டை போடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அங்கே பாசிட்டிவாக இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. பட் அங்கே இருக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் அங்கே 63 days வந்து நைட் தூங்கும்போது ரொம்ப நிம்மதியாக தூங்க போனேன். அண்ட் அது நீங்கள் பெட்டராக ரிசீவ் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதே ஒரு பெட்டரான ஜட்ஜ்மெண்ட்டோட உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். யார் ஜெனுவனாக உங்களுக்கு டிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தெம். ஏன்னா அந்த கேஷ் ப்ரைஸ் தாண்டி இது அவங்க ஒரு 100 நாள் 106 நாள் அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அங்கே போய் இருக்கிறதுக்கு
ஜெனுவனான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சி அவங்க அந்த டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் டைம்ல இட் மீன்ஸ் லாட் டு தம். அதனால கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு யாரு சரின்னு படுதோ, ஊரே அவங்களை ஏற்று நின்னாலும் அவங்களுக்காக நில்லுங்க. இல்லை உங்களுக்கு சரின்னு படுறவங்க தப்பு பண்ணாலும் அதை வந்து தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.